இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அமேசான் கார்டுகள்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கியிருக்கோங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ரேட் ரொம்ப கம்மி தான், 250 ரூபாக்குள்ளே தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. மொத்தம் வந்து இதில் வந்து ஒரு 6 வகையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வாங்கியிருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி இது எந்த வகையிலனா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் இந்த ப்ராடக்ட்னா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி விட்றேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேண்ட் கிரிப்பருங்க. இது வந்து 129 ரூபாய்க்கு வாங்கினதுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எதுக்காகனா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வெயிட்டை. சின்ன வயசில் நான் ரொம்ப தடவை வாங்கியிருக்கேங்க. ஆனால் வந்து அந்த மரக்கட்டை வந்து தனியாக வந்து அந்த இதிலேருந்து தனியாக வந்துடும். ஸோ அதனாலேயே வந்து அதை யூஸ் பண்ணாமையே இருந்துச்சு. இது வந்து வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வெயிட் வந்து வச்சுக்கலாங்க. 10 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் வைக்கிற மாதிரி தந்திருக்காங்க. 10 கிலோனா சின்ன பிள்ளைங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் நம்ம வந்து 40 கிலோ 35 கிலோ வரைக்கும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஹையஸ்ட்டு இதை வந்து 35 இது வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. நல்லா வெயிட்டை வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து 40 கிலோவாக வந்து வச்சுக்கலாம். அதனால் வந்து நல்லா அழுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம ஒவ்வொன்றா வந்து ட்ரை பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் வைக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதனால் வந்து அந்த வெயிட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க. நல்லா தான் இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து 129 ரூபாய்க்கு ஒருத்து தான். நல்லா சூப்பராக வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து போர்ட்டபிள் கிச்சன் கேஜெட்டுங்க. இது 245 ரூபாங்க. இது ஃபஸ்ட்டு நான் 245 ரூபாய்க்கு ஒருத்தலன்னு நினச்சேன். ஆனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக தந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இந்த மாதிரி 2 தான் எடுத்து விட்டால் தான் லாக்கே எடுக்கிற மாதிரி தந்திருக்காங்க. அப்படி எடுத்து விட்டுட்டு லாக்கை வந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கிட்ட ஒரு ஸ்பூனு அங்கிட்ட ஒரு ஃபோர்க்கு ஸ்பூனும் இருக்குது. 2 இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தாங்க இருக்குது. எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் ஒரு 2 டூல் இருக்கும். ஒன்று கத்தியுமே நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. ஏதாவது நம்ம சமையல் வெட்டுறதுக்கு இதுக்குன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெட்டியும் பார்த்தேன் நல்லா ஷார்ப்பாக தான் தந்திருக்காங்கங்க. அதுக்கடுத்து எதுனாலும் நல்லா ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இதுக்குன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இதுலேயுமே இன்னொன்று தனியாக தந்திருக்காங்க. அது வந்து இந்த நெம்பி விடுறதுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கேப்லேருந்து இது பண்ணுறதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டூல் இதுவுமே 3மே யூஸ்ஃபுல்லாக உள்ள டூல் தான் இது. ஸோ அதுக்கடுத்து வந்து இதை வந்து மடித்து எல்லாத்தையும் வந்து வச்சுக்கலாங்க. நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து அந்த ஓட்டையில் பார்த்திங்கன்னா தெரியும், இதை மடிக்கும் போல ஒரு லாக் விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து மாற்றி வச்சு வைக்கும் போல் லாக் விழுந்துக்கிறது. அதுக்கடுத்து 2வது உள்ளது ஃபோர்க் ஸ்பூன் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பாட்டில் ஓப்பனர் இருக்குங்க. அதுக்கடுத்து பாட்டிலில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஒன்று வந்து பீர் பாட்டிலில் வந்து அந்த மூடியை வந்து அந்த மரக்கட்டை வந்து எடுக்கிறது மாதிரி ஒரு இது தனியாக தந்திருக்காங்க. இதுவுமே பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த லாக் பண்ணுறது தான். இப்போ தனித்தனியாக எடுத்துட்டோமா, இப்போ 2 இதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா லாக் ஆகாது. அதுக்கடுத்து அந்த ஸ்பூனை வந்து கொஞ்சம் போல் இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுட்டு வச்சோம்னா தான் லாக் ஆகும். அது வந்து கரெக்டாக லாக்கில் வந்து விழுந்துக்கிறோம். இதையுமே எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா லாக் ஆகிக்கிறோம். இது சரியாக விழுகலை. இப்போ பாருங்கள் கரெக்டாக லாக் ஆகிக்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இது எங்கேயா கொண்டு போனால் நல்லா பெஸ்ட்டாக வந்து இருக்கும். நல்லா தான் இருக்குது. எல்லாமே வந்து சூப்பராக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பிளாஸ்மா ரீசார்ஜபிள் லைட்டருங்க. இது கேஸ் லைட்டர் தான் போட்டுருந்துச்சு. ஆனால் மல்டிபர்பஸ் இது எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. முன்னாடி வந்து பிளாஸ்மா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்க் வரும். ஸோ அதனால் காற்றடிச்சாலுமே அது அணையாது. ஸோ பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் எரியுதா, அதுக்கடுத்து அந்த பவர் பட்டனை அமுக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்க் வரும். ரீசார்ஜபிள் தான். ஸோ அதனால் நல்லா ரீசார்ஜபிள்னால எப்போனாலும் சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதுக்கடுத்து தொங்க விடுறதுக்கு மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. முன்னாடி வந்து எப்படினாலும் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த டைரெக்ஷனில் வேணாலும் வச்சுக்கலாம். இதை வச்சு பட்டாசு கூட வந்து பொறுத்த வச்சுக்கலாங்க. பெஸ்ட்டாக இருக்கும். டைப் சி போட்டிருக்கனால சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிக்கலாம். அதில் வந்து அதிலே தனியாக கேபிள் வந்து தந்திருக்காங்க. அதை வச்சு நம்ம சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம். நல்லா தாங்க இருக்குது இது. சரி ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அந்த இதை ஆன் பண்ணிவிட்டு அந்த பவர் பட்டன் அமுக்குறோம் அப்படின்னா பாருங்கள் பிளாஸ்மா முன்னாடி வந்து அந்த 2 இது ஆர்க் வந்து வரும். ஸோ இது வந்து காற்றடிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் அணையாதுங்க. அந்தளவுக்கு வந்து ஏன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் வந்து அதோட இதை வந்து பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பரையே தீ பிடிக்க வச்சோம் அப்படின்னா டக்குன்னு தீ பிடிச்சிருது. ஸோ அந்தளவுக்கு டக்குன்னு வந்து வச்சுக்கலாம். திரியனா அந்த பற்ற வைக்கிறதுக்குனா நல்லாயிருக்கும். இதை வச்சு நம்ம கேஸையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து இருக்குங்க. இந்த ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் வச்ச உடனே இந்த மாதிரி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது, பிடிச்சிருது. அதுக்கடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரை பண்ணுறேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தீ வந்து எரியுது. இது வந்து பெஸ்ட்டு தாங்க. இது ஒரு 243 ரூபாய்க்கு பெஸ்ட்டு தான். நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற கேட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா என்க்ரேவிங் எட்ஜிங் பென்னுங்க.
இது வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஸ்டீலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து எழுதுறதுக்கு இந்த மாதிரினா யூஸ் பண்ணலாம். டிசைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெட்டீரியலாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஒரு சிம்பிளாக ஒரு மோட்ரு தந்திருக்காங்க. அது போக வந்து அந்த பெண்ணுக்குரிய முன்னாடி வந்து அந்த சின்னதாக வந்து அந்த உரசுற மாதிரி உள்ளது தந்திருக்காங்க. 2 இது நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஒன்று கிளாஸில் ஒன்று பண்ணுறதும், இன்னொன்று வந்து அந்த மரக்கட்டையில் வந்து பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தந்திருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு சின்ன பட்டன் தந்திருக்காங்க. நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே செய்கிற மாதிரி தந்திருக்காங்க. இதுவுமே வந்து நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சா, ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம 2 பேட்ரி வந்து போடுற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லாக் ஆகிறது, அன்லாக் ஆகிறது மாதிரி 2 இது தந்திருக்காங்க. இதில் 2 பேட்ரி அந்த மாதிரி போட்டதுக்கடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிட்டேங்க. பண்ணதுக்கடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். நல்லா தான் சுற்றுது. இதை வச்சு ஃபஸ்ட்டு கிளாஸை வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். கிளாஸ் மெட்டீரியலாக நல்லா வந்து இது பண்ணுதுங்க. அப்படியே மெதுவாக வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுது. அழுத்தமாக வச்சோம் அப்படின்னா மோட்ரு வந்து ஆஃப் ஆகி வந்து மெதுவாக வைக்கிற மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் அழுத்தி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே இதாகுது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த மோட்டரோட இது வந்து ரொம்ப கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் லோவானதாக தாங்க இருக்குது. அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியாச்சு. நல்லா இது பண்ணிடுதா. இதுக்கடுத்து அழித்தோம் அப்படின்னா அது வந்து அழியாது. அது அந்த மேலே உள்ளது மட்டும்தான் போகும். அதுக்கடுத்து அந்த இதோட தடம் வந்து அப்படியே வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம டிசைன் வந்து பண்ணுறதுக்கு வந்து வைக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக வச்சதுக்கு அந்த விஜய் நேம் வந்து அப்படியே இருக்கா. ஸோ அது வந்து போகாது, அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து மரக்கட்டையிலையுமே அந்த டூலை வந்து வச்சு வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மெதுவாக வந்து கொஞ்சமாக அரிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மரக்கட்டையில் வந்து எழுதிக்கலாம். இது வந்து லேமினேஷன் மாதிரி உள்ள இது. அது போக வந்து அந்த போர்டே வந்து கொஞ்சம் ப்ளேவுட் இந்த மாதிரி இல்லைன்னா நல்லா தெரியும் வந்து இது. சரி, ஓகே. இது முக்கியமாக ஸ்டீலில் வந்து அழகாக ட்ரை பண்ணலாம். இந்த டூல் தாங்க. இது வந்து அடிக்கொருக்க வந்து கலண்டு போயிடுது. இப்போ பாருங்கள், விஜய்னு வந்து வச்சுட்டேன்னா இதை வந்து பாத்திர கடையிலனா வச்சு எழுதுவாங்களா, அதே மாதிரி தான் அப்படியே எழுதலாம். ஒரு தடவை கலண்டு போச்சு, 2வது தடவையும் கரெக்டாக மாட்டி விட்டேன். ஆனால் 2வது தடவையுமே கலண்டு உழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி மெதுவாக நம்ம டிசைன் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்து வேறு இன்னொரு இதை வந்து மாற்றி விட்டுட்டேன், அந்த இது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள், அழகாக வந்து எழுதியாச்சுங்க. எழுதிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா இது எப்போனாலும் வந்து அழியாது, அதாட்டம் வந்து இருக்குங்க. இதுவுமே எனக்கு இது எழுதுறது நல்லா இருந்துச்சு, எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சிங்க. அதுக்கடுத்து பார்க்க போகிறது வெயிட் ஸ்கேல் மிஷின். இது 289 ரூபா தான். ஆனால் செம ஒருத்துன்னு சொல்லுவேன். எதுக்காகனா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது 50 கிலோ வரைக்கும் வந்து வெயிட்டை வந்து தாக்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு வந்து தந்திருக்காங்க. அதுபோக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி ஸ்க்ரீன் தான், ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அதுபோக பேட்டரியுமே 2 தந்துட்டாங்க. இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே 2 பேட்ரி போடுற மாதிரி இருக்கா. இதில் வந்து 2 பேட்ரி தந்திருக்காங்க, ஒரு மேனுவலும் தந்திருக்காங்க. என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் வச்சிடலாம். 2 பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலட்டி வந்து போட்டுக்கலாம். இது எதுக்காக பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து யூனிட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக வந்து டேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு வாளி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சாலுமே அது டேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வச்சுக்கலாம். அது ஃபிஷ்ஷிங் வந்து போகிறவங்கன்னா மீன் எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குன்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து கடைக்காரங்கன்னா வெளியே வந்து போகிறாங்க அப்படின்னா அதை ஈஸியாக எடுத்து போய்க்கலாம், போர்ட்டபிள் தான். அதனால எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது போக நைட்டுமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைட் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே பெஸ்ட்டாக தோணுச்சிங்க எனக்கு. மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அது போக இங்கிட்ட யூனிட் வந்து இதனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக டேர் பண்ணிக்கலாங்க. இதை வச்சு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கம்மியான வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து மினிமம் 5, 10 அந்த மாதிரி போகுங்க. ஸோ அதனால் நடுவில் உள்ள கிராம் வந்து கொஞ்சம் பார்க்க முடியாது, அவ்வளோதான். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், 70, 65 காட்டுதா. இது 68 கிராமு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மாறி காட்டுது. அதுக்கடுத்து ஒரு 1/2 கிலோ உள்ளதை வந்து டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுவுமே கரெக்டாக தாங்க காட்டுது. எதுக்காகனா இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக கரெக்டான வெயிட்டாக உள்ளதை செக் பண்ணி பார்த்தேன். இது 525 கிராம் காட்டுது. சரி, ஓகே. இதுனா எல்லாமே வந்து கரெக்டாக தாங்க இருக்குது. அதுக்கடுத்து 1 கிலோ வெயிட்டை வந்து டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து 1 கிலோவில் வந்து வச்சேன். கரெக்டாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து அதில் லாக் ஆகிக்கிறதுங்க. ஸோ பெஸ்ட்டாக இருக்குங்க. கரெக்டாக 1 கிலோவில் வந்து லாக் ஆகிக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த டூல் வந்து நல்லா குவாலிட்டி வைஸு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ரேட்டுமே வந்து கரெக்டாக இருந்துச்சா. ஸோ அதனால தாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீலிங் மிஷினுங்க. சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இது 229 ரூபா. இது இந்த மாதிரி தந்திருக்காங்களா. இதுவுமே டைப் சி வந்து சார்ஜிங் கேபிள் எல்லாமே இதோட சேர்த்தே வந்து தந்துட்டாங்க. ஒரு மேனுவலுமே வந்து இதோட சேர்ந்துருக்குங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துலேயுமே இப்போ டைப் சி போட்டு வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகேங்க. இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுபோக இது வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது, எதுலையாவது ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இதில் வந்து இழுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா. இன்னொரு பட்டன் இருக்குது. அது வந்து தேவையில்லாத பீஸை வந்து அதை இது பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஆன் ஆஃப் பட்டன். ஆன் பண்ணுறோம் அப்படின்னா லைட் எரியுதா. சரி, ஓகே. சார்ஜெலாம் இருக்குது. சரி, ஓகே. செக் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து இன்னொன்றில் வந்து பிளேடு மாதிரி இருக்குது.
சீல் பண்ணிவிட்டு தேவையில்லாததை வந்து அப்படியே வந்து சேதாப்பில் வெட்டவும் செஞ்சுக்கிறோம். சரி ஓகேங்க, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக்கை எப்படி இது பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக பண்ணேன். ஜஸ்ட் வந்து வச்சு விட்டு இழுத்து விட்டு பார்த்தேன், அப்படியே சீல் ஆகுதுங்க. நல்லா தான் சீல் ஆகுது. நம்ம மெதுவாக இழுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கவரையே வந்து பிச்சிருது. ஆனால் வந்து 2 சைடுமே சீல் பண்ணிடுது. ஸோ அது கரெக்டாக தான் சீல் பண்ணுது, நல்லா தான் இருக்குங்க. ஸோ அந்த விதத்தில் நல்லா தான் இருக்குது. என்ன கையிலேயே சீல் பண்ணுறோம் அப்படின்னா சிலதான் வந்து இழுக்க முடியல, அதை கரெக்டாக ஒட்டி வச்சுட்டு தான் சீல் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் கையிலே இழுத்து பார்த்தேன், சிலதுனா வந்து அந்த பிளாஸ்டிக்னால் வரமாட்டேங்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி கீழே வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு பேட்ரி ஒரு 3 தான் வச்சு சீல் பண்ணுதான்னு சொல்லிட்டு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு விட்டு மேலே வந்து அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே இழுத்தோம் அப்படின்னா கரெக்டாக சீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதுக்கடுத்து கொஞ்சம் பழக தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் முழுக்க. இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டேன். மித்த இடம் சீல் பண்ணிடுச்சு, முனையை மட்டும் சீல் பண்ணலை. அதுக்கடுத்து இந்த சைடு வச்சு லைட்டாக இழுத்து விட்டேன், அப்படியே சீல் பண்ணி விட்டுருச்சுங்க. நல்லா தான் சீல் பண்ணுதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே வந்து நல்லா கரெக்டாக சீல் பண்ணிடுது. இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கேட்ஜெட்ஸ் தான். எனக்கு வந்து இதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டில் எது வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ரேட்டு கம்மியாக, ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து எதுவுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதுபோக வந்து இது லைட்டர்னால் வந்து நல்லா தாங்க சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சி டைம்லனா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது நம்ம இடத்துக்கு போகிறோம், தீக்குச்சை பொறுத்து பார்த்து அமரும், லைட்டர் வச்சுருந்தாலும் ஓகே தான். ஆனால் இதுனா வந்து அமராது. ரீசார்ஜ் ஒரு தடவை பண்ணிட்டா போதும், அதாட்ட இருக்கும். அது போக வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து வெடியெல்லாம் பற்ற வைக்கிறதுக்குனா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்பப்போ உள்ளதுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை தாங்க வச்சுருந்தேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இதில் எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.